வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஓகே, நம்ம யூனிட்டியில் வந்து வீடியோ போட்டு நியர்லி ஒரு 1 month ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் வேறு ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட்டி வந்து டுட்டோரியல் வீடியோ பண்ணல, பட் அதுக்கு பதிலாக வந்து ஒரு நம்ம வழக்கமாக டுட்டோரியல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டெமோ வீடியோ போட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெமோ வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ அந்த டெமோ வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அந்த டெமோ வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி டெமோ வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு யூஏயை வச்சு நம்ம வந்து பட்டன் ஹோல்ட் பண்ணி வச்சு ஸ்லைடர் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பெருசாக எதுவுமே இல்லை, ஜஸ்ட் யூஏ கேன்வாஸ் எலமெண்ட் மட்டும்தான் எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். உள்ள ஒரு ஸ்லைடர், சம் டெஸ்ட் அண்டு அதை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ஸ்கிரிப்டில் என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்கிரிப்ட் காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லைடர் வித் 0 வேல்யூ. ஸோ 0 வேல்யூவில் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நம்ம இதிலே வந்து இன்னொரு இதுவும் செக் பண்ணியிருக்கேன். ஸோ பிஜி வந்து நம்ம வந்து ரன்னிங் டைம்லேயே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ளைன் கலர் வேணுமா இல்லை கிரேடியன்ட் ஃபில் மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நான் வந்து இதில் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சேன்னா, ஸோ அவங்களுக்கு ஸ்டேட்டஸில் கம்மி, அதாவது கீ இஸ் இன் ஹோல் ஸ்டேட். ஸோ நமக்கு அந்த இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை எடுத்துவிட்டேன்னா சர்ன்னு குறைஞ்சணும் ஸ்லைடர். ஸோ நம்ம பட்டன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான இது ஸ்கிரிப்ட் இது. ஸோ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே அது வந்து நம்ம வந்து ஸ்லைடர் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக நான் வந்து ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எந்த ஒரு இதில் யூஸ் பண்ணால் ஒரு சில இதில் ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை கன் ஸ்விட்ச் பண்ணும்போதோ சில நேரத்துக்கு வந்து ஹோல்டிங் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பிஜி வந்து சேஞ்ச் பண்ணுறதா, அந்த கிரேடியன்ட் ஃபில் எல்லோ கலரில் வருதா, ஃபில்லிங் ஆகிற ஸ்லைடர் பேக்ரவுண்டு. ஸோ இப்போ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்ம இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகிறது வந்து கிரேடியண்ட்டில் வந்து ஃபில் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரஞ்சில் இருந்துச்சு, அடுத்து ஒயிட்டில் வந்துருக்கு. இப்போ ஃபுல்லாகி முடிய போகிற இடத்துல க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லைடர் கூட எடுத்துக்கல, ஜஸ்ட் வந்து இமேஜ் ஃபைல்ஸ் மட்டும், அதாவது இமேஜ் யூஐ மட்டும் எடுத்து வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மேலே வச்சுருக்க பார்டர் வந்து பிளாக்கிஸ் அந்த இதோட பார்டர் இது. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே நார்மலாக நம்ம வந்து ஒயிட் கலரில் உள்ள இமேஜ் ஃபைல்ஸ் மட்டும்தான். ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சு நமக்கு வந்து அந்த ஸ்லைடர் வந்து ஃபில் ஆகும். அதை இதை நம்ம பாதிலே விட்டுட்டு திரும்ப கூட அப்படியே ஃபில் பண்ணலாம். ஸோ விட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக டவுன் ஆகும். ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். விட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு ஸ்பீடாக வந்து ரைஸ் ஆகிடும், டவுன் ஆகிடும். ஸோ இது வந்து நான் வந்து பேசிக்காக ரெடி பண்ணது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள தான் ரெடி பண்ணேன். நீங்கள் இதிலேயே வந்து நம்ம வந்து லைஃப் இதுவும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம அட்டாக் பண்ணிட்டு பிளேயர் வந்து ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் குறைஞ்சப்பறம் நம்ம வந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதா வந்து நம்ம வந்து டைமர் வந்து போட்டு நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே வீடியோ வந்து ட்விட்டரில் இருந்து போடுறேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு, அதுக்கு எப்படி பண்ணுறது, அதாவது லைஃப் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அது ஒரு இது பண்ணி போடுறேன். ஐ ஹோப் இந்த டெமோ வீடியோ ட்விட்டரில் வந்து நான் வித்தின் 1 வீக்கில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதோட ட்விட்டரில் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெமோ வீடியோ மட்டும்தான். ஸோ வித்தின் 1 வீக்கில் இந்த டெமோக்குள்ளே இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ஓகே கைஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் டெமோக்குள்ளே ட்விட்டரில் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆதி ஃப்ரம் பிஜி டுட்டோரியல்ஸ். பை கைஸ்.